ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஜஹனாஸ் குக்கிங் வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நாளைக்கு கிறிஸ்மஸுங்க. அப்போ கிறிஸ்மஸ்னாலே ப்ளம் கேக்கு ரொம்பவே ஸ்பெஷல். அதுலேயும் சாக்லேட் ப்ளம் கேக்கு நம்ம வீட்டிலே ஈஸி மெத்தடில் எப்படி செய்கிறதுனா இந்த வீடியோவில் போய் செய்ய ஆரம்பிக்கலாம். நோ ஆல்கஹாலுங்க. வாங்க ஈஸி மெத்தடில் செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வாங்க பார்ப்போம். 1 கப்பு மைதா மாவுங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவோடு எடுத்துக்கலாம். 2 முட்டை. இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது சாக்லேட் சேர்ந்த ரியல் ஜூஸை வச்சு செய்யக்கூடிய நம்ம ப்ளம் கேக்கு தான். அதனால் நான் சாக்லேட் பவுடர் 2 டேபிள் ஸ்பூனும் அப்புறம் 2 டேபிள் ஸ்பூனுக்கு கார்ன்ஃப்ளவரும் ரியல் ஜூஸில் 1/4 கப்பு 1/4 கப்பும் 1/4 கப்புக்கு நட்ஸ் வகைகள் உங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் எடுத்துக்கோங்க. அதில் நான் டூட்டி ஃப்ரூட்டி, அப்புறம் பேர்ச்சம்பழம், நெக்ஸ்ட்டு கிஸ்மிஸ், முந்திரி, பாதாம் எடுத்திருக்கேன். பாதாம் உரிச்சு நான் சேர்த்துக்கிருவேங்க. ஊற வச்சுருக்கேன், உரிச்சு சேர்த்துக்குவேன். சீனிக்கு பதிலாக நீங்கள் ப்ரௌன் சுகரோடு எடுத்துக்கலாம். நான் அதில் 1/2 கப் எடுத்திருக்கேன், 1/2 கப் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூனுக்கு வெண்ணிலா எசன்ஸுங்க. ஃபைனலாக பட்டர் 100 கிராமுங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரத்துக்கு ரியல் ஜூஸ் இல்லாட்டி பியூர் ஆரஞ்சு பழ ஜூஸ் எல்லாம் 1/4 கப்புக்கு எடுத்து அதை ஊற வச்சுக்கணும். எனக்கு கொஞ்சம் கூட இருக்கிறனால பத்தலண்டு இன்னும் அந்த 1/4 கப்பில் அரை கப்பு, பாதிக்கு பாதி மறுபடியும் நான் சேர்த்துக்கிட்டேங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் இதை 1/2 hour இல்லாட்டி 1 hourக்கு அப்படியே ஊற விட்டு ரெஸ்ட் விட்டுருங்க. இப்போ ரெஸ்ட் விட்டு ஊறினதுக்கப்புறம் இந்த நட்ஸ் வகைகள்லாம் அந்த ஆரஞ்சு ஜூஸை அப்படியே சக் பண்ணி நல்லா 1 hourக்கு அப்புறம் பார்த்தா கொஞ்சம் திக்காக காணப்படுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எல்லாத்தையும் நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். கேக்குக்கு பேட்டர் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கடாயை நான் ப்ரீஹீட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ பாருங்கள், ஜூஸ் ஒன்றுமே இல்லை, நல்லா திக்காக சக் பண்ணியாச்சு. இப்போ பட்டர் டபுள் பாயில் மெத்தடில் நான் உருக்கி வச்சுருக்கேன். அதில் 100 கிராமுங்க. இந்த 1/4 கப்பில் 3 கப்பு கரெக்டாக வருதுங்க எங்களுக்கு. அப்போ 3 கப்பு பட்டரை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கிறணும். இந்த பட்டரையும் இந்த நாட்டு சக்கரை, இப்போ நாட்டு சக்கரைன்னா நாட்டு சக்கரை இல்லாட்டி சுகர், நார்மல் சுகருங்க, இது ரெண்டையும் போட்டு இந்த பட்டரையும் நாட்டு சக்கரையும் போட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கிறணும். நாட்டு சக்கரை நல்லா கரையிற அளவு மிக்ஸ் கொடுத்துக்கிட்டு விஸ்கை வச்சு மிக்ஸ் கொடுத்துருங்க. இதுக்கு பீட்டர்லாம் தேவையில்லை. இப்போ 2 முட்டையும் ஒரே நேரத்தில் போடலாம். 1/1 போடணுன்னு அவசியம் இல்லை. இந்த நல்லா இந்த ஜீனியும் பட்டரும் அப்புறம் முட்டையும் மிக்ஸ் ஆகிறப்ப எக்கோட ஸ்மெல்லே இல்லாமல் சூப்பராக இருக்கும். அதை விட 1 டீஸ்பூனுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்து மிக்ஸ் கொடுத்தா இன்னும் மணமாக இருக்கும், வாசமனமாக இருக்கும். கேக்கு பேக் ஆகிக்கிட்டு இருக்கப்பே அப்படி வீடே கமகமன்னு மணக்குங்க. இப்போ வெண்ணிலா எசன்ஸில் 1 டீஸ்பூன் சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறம் இப்போ பட்டர், எக்கு, அப்புறம் சுகர், நாட்டு சக்கரை எல்லாத்தையும் ஒன்றா பீட் பண்ணிக்கிறணுங்க. நல்லா பீட் பண்ண க்ரீமி பதம் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம இப்போ வெட் இன்க்ரீடியன்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்துக்கிடுவோம். 1 கப்பு மைதா மாவு சலிச்சிக்கிறதுக்கு. அதுக்கு முன்னாடி 2 டேபிள் ஸ்பூனு கொக்கோ பவுட்ருங்க. 2 டேபிள் ஸ்பூன் இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு, இது வேண்டாம் போட்டுக்கலாம், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடுங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுட்ரு, அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடாங்க. நெக்ஸ்ட்டு 1 கப் மைதா மாவு. இதை நல்லா சலிச்சுக்கோங்க. சலித்ததுக்கப்புறம் நம்ம விஸ்கை எடுத்துட்டு கட் பை மெத்தடில் ஸ்பெக்டுலா ஸ்பூனை வச்சு தான் நம்ம பண்ணணும். பண்ணால் தான் கேக் பஃபியாக சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ சலித்து முடித்ததுக்கப்புறம் இந்த லைட்டாக சின்ன சின்ன கப்பியாக இருக்கும், அதையும் நம்ம சேர்த்து லைட்டாக சலித்ததுக்கப்புறம் மீதியை தூக்கி போட்டுருவோம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி சலித்ததுக்கப்புறம் தூக்கி போட்டு இப்போ நம்மளுக்கு எந்த ஷேப்பில் உங்களுக்கு கேக் வேணுமோ அந்த ஷேப்புக்கு கேக் டின் எடுத்துகிட்டு நீங்கள் ஆயிலோ பட்டர் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி பட்டர் சேர்த்துட்டு மைதா மாவை லைட்டாக இந்த மாதிரி பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு கேக் டின்னர் ரெடி பண்ணி வச்சாச்சுங்க.
அதுக்கப்புறம் நம்ம கட் பை மெத்தடில் ஸ்பெக்ட்ரலா ஸ்பூனை வச்சு மாவை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். மாவை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கோம்ல நட்ஸ் ஐட்டம், அப்புறம் வந்து டூட்டி ஃப்ரூட்டி ஐட்டம் எல்லாத்தையும் எடுத்து ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஒன்றா சேர்த்தாச்சு. மிக்ஸ் பண்ணிட்டு எனக்கு சுகர் வந்து இதுவே போதுமான அளவு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணும்னா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் பவுடர் சுகரோட 2 டேபிள் ஸ்பூனுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நார்மலாகவே ப்ரௌன் சுகர் வந்து ஒயிட் சுகரோட கொஞ்சம் வந்து டேஸ்ட்டில் கம்மியாக இருக்கும். ஆனால் நம்மளுக்கு ப்ரௌன் சுகர் உடம்புக்கு நல்லதுங்க. இந்த ப்ளம் கேக்குக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ கேக் பேட்டர் மாவு ரெடி பண்ணியாச்சுங்க. ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் ஷேப் டின்னில் நம்ம சேர்த்துக்கிட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் 2 அடி டர்ப் பண்ணிக்கணும். நம்ம எல்லாமே மாவை போட்டு ஸ்ப்ரெட் பண்ணியாச்சுங்க. ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் நல்லா டர்ப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பஃபியாக ஈவனாக உங்களுக்கு ஒன்று சொன்னாப்பில் சூப்பராக கேக் கிடைக்கும். இதுக்கு மேலே உங்களுக்கு டாப்பிங்ஸ் வந்து என்ன வேணுமோ, நட்ஸோ இல்லாட்டி உங்களுக்கு என்ன வேணுமோ, டூட்டி ஃப்ரூட்டி, அப்புறம் செரி பழம் போட்டுக்கலாம். இதில் வந்து கேன்பெரி போட்டுக்கலாம், ப்ளூபெர்ரி போட்டுக்கலாம். உங்களுக்கு என்னென்ன ஃப்ரூட் பிடிக்குமோ ட்ரையான ஃப்ரூட் எல்லாமே சேர்த்துக்கலாங்க. நான் டூட்டி ஃப்ரூட்டியும் அப்புறம் நட்ஸில் வந்து முந்திரி பருப்பும் நான் சேர்த்துருக்கேங்க, கேஷ்நட்டும் சேர்த்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், பார்க்கவும் இது அழகாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த மெத்தடில் பண்ணோம்னா நம்ம கேக் டின்னில் ஒட்டாமல் நம்ம திருவி போடுறப்ப சூப்பராக ஈஸியாக வந்துடும். நான் வந்து பேர்னில் வந்து எத்தனை மணி நேரம் வச்சுருந்தேன்னா நிமிஷம் வந்து எனக்கு கரெக்டாக கேக் வந்து பேக்காக 30லேருந்து 35 மினிட்ஸ் ஆச்சுங்க. ஏன்னா நான் வந்து ஈவனாக சப்பட்டையாக அந்த ஸ்கொயர் டின்னில் வச்சதுனால சீக்கிரமே எனக்கு பேக் ஆயிடுச்சு. உங்களோட கேக் டின்னர் சைஸை பொறுத்து உங்களுக்கு டைம் வேரி ஆகும். இப்போ நான் வச்சுட்டேங்க. கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்தில் நான் எடுத்து பார்க்குறேன். அதுக்கப்புறம் நான் இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் எடுத்து பார்க்குறப்ப கேக் நல்லா வெந்திருந்துச்சு. இப்போ வந்து நான் வந்து ஸ்டிக்கு வச்சு பார்க்குறப்ப ஒட்டாமல் வந்துச்சுங்க. அவ்வளோதாங்க, நம்மளுக்கு சூப்பரான கேக் ரெடி ஆயிடுச்சு. அப்படியே நம்ம கேக் ஆடுற அளவு ரெஸ்ட் விட்டுறணும். நான் இப்படி கவுத்தோனையே கேக் சூப்பராக வந்துருந்துச்சு. நல்லா ஸ்பாஞ்சியாக நம்மளுக்கு ரெடி ஆயிருந்துச்சுங்க. கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ப்ளம் கேக் நம்ம வீட்டிலையே ஈஸி மெத்தடில் தயார் பண்ணியாச்சுங்க. இந்த கேக்கை ஃபஸ்ட்டு யார் வெட்டுறதுன்றதில் 2 பேர்த்துக்கு ஒரு சின்ன சண்டை ஓடிச்சு. அப்புறம் வந்து தங்கச்சி பாப்பாவே வெட்டி சாப்பிட்டோன்னே சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. ரிஷானுமே ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொன்னார் சாப்பிட்டு பார்த்துட்டு. அப்புறம் தஹசின், ரிஷான், அப்புறம் மஹரின் பாப்பா 3 பேருமே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சூப்பரான ப்ளம் கேக்கு நம்ம வீட்டிலே ஈஸியாக ரெடி ஆயிருச்சு. நீங்களும் உங்கள் வீட்டிலே செய்யலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்ல ஸ்பாஞ்சியாக பஃபினஸாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற புது ரெசிபி உங்களை வந்து சேரும். இதே போல் நெக்ஸ்ட் ஒரு அருமையான ரெசிப்பியில் உங்களை வந்து சந்திக்கிற வரை எனக்காண்டி வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ மக்களே. அஸ்ஸலாமு அலைக்கும். பாய் பாய் மக்களே. இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே.